லேப்டாப்ல வீடியோஸ் ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த சவுண்ட் வால்யூம் லெவல்ங்கிறது கண்டிப்பா நமக்கு போதுமானதா இருக்கு. நானே ஒண்ணுக்கு 2 லேப்டாப் வச்சிருக்கேன். 2 லேப்டாப்லயுமே சில நேரங்களில் வால்யூம்ங்கிறது ரொம்ப கம்மியா ஃபீல் பண்ணுவேன். அதுவும் மேல ஃபேன் ஏதாவது ஓடிச்சு அப்படின்னா ரொம்ப சுத்தமாவே நம்ம பார்க்குற வீடியோல ஆடியோ வந்து நமக்கு கேட்காது. இதுக்கெல்லாம் பதிலா நம்ம வாங்கியிருக்கக்கூடியதான் ஒரு மினிமம் பட்ஜெட் சவுண்ட் பார். இந்த சவுண்ட் பார் என்ன ரேட்ல வாங்கியிருக்கோம், இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அன்பாக்சிங் எப்படி இருக்குங்க முழு தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷனோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் கொடுத்து வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. தம்ப்நெயில் நல்லா பார்த்துட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ள என்ன மாடல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணால் தான் ஒரு அன்பாக்சிங் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு திருப்தி இருக்க மாதிரி இருக்கும். பாக்ஸை கட் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வாங்கிருக்கக்கூடிய மாடல் வந்து யூபான் பிராண்டில் SP-70 சொல்லி ஒரு நல்ல பேஸ் இருக்கக்கூடிய ஒரு வயர்லெஸ் ஸ்பீக்கர் தான். ஒரு சவுண்ட் பார் மாடல் இருக்கக்கூடிய ஒரு வயர்லெஸ் ஸ்பீக்கர் தான். பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. அதற்கு முன்னாடி பாக்ஸில் நல்லா மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் பாக்ஸில் எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த விஷயத்தை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் FM இருக்குதா கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் மோடிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீரியோ எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பில்டின் பேட்டரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெட்டாலிக் நெட் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள் ஸ்பீக்கர்னு சொல்லியிருக்காங்க. USB இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு DFI கார்டு அதான் மெமரி கார்டு போட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் தான் இதில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அது போக பாக்ஸுக்கு மேலே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 hours பேக்கப் இருக்கக்கூடிய ஒரு கூல் பேஸ், நல்லா பேஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வயர்லெஸ் ஸ்பீக்கர் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் மாடல் நம்பரும் SP-70 பிக் டேடி பேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாக்ஸை சுற்றி எங்கே பார்த்தாலும் சரி அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறது யார், சைனாலேருந்து வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது போக என்ன MRP ப்ரைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் கேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்பீக்கர் பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னா உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கைட் புக் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு கைட் புக் கொடுத்துருக்காங்க. யூபானில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க ப்ராடக்ட் மேனுவல் மாதிரியே எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கிற மாதிரி ஒரு புக்லெட்டும் கொடுத்துட்டாங்க. யூபான் என்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு 100 rupees கேஷ்பேக் இருக்குன்னு சொல்லி அதுவும் பேடிஎம்குள்ளது கொடுத்துருக்காங்க. பேடிஎம் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. ஒரு வேளை பேடிஎம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த கார்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 100 ரூபாய் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணீங்கன்னா 100 ரூபா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அது பேடிஎம் கேஷ்பேக்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் எடுத்துடலாம். பாக்ஸுக்குள்ளே வச்ச பொசிஷனில் ஸ்பீக்கர் இருக்கணுங்கிறதுக்காக சும்மா 2 பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இன்னும் பாக்ஸுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பேக்குக்குள்ளே ஒரு ஆக்ஸ் கேபிள் இருக்குது. அங்கே மொபைல்லேருந்து பாட்டு கேட்குறீங்க, மொபைல்லேருந்து இல்லை ஆக்ஸ் டிவைஸ் ஏதாவது இருந்து நீங்கள் இன்புட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேபிள் பயன்படுத்திக்கலாம். ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது நார்மல் சார்ஜிங் கேபிள் தான், USB டைப்பில். உங்கள் மொபைல் சார்ஜர் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பின் பண்ணிவிட்டு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் 2 கேபிள், சம் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்குக்குள்ளே எல்லாத்தையும் ஓரமாக வச்சிடலாம். ஸ்பீக்கரை பார்க்கலாம். ஸ்பீக்கர் நான் புக் பண்ணியிருக்கிறது ஃபுல் பிளாக் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பிளாக். நான் கையில் எடுத்துட்டேன். எனக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கையில் பிடிக்கணுங்கிறதுக்காக ரஃப் மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப குவாலிட்டியாக தரமாக கொடுத்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு தரமான ஸ்பீக்கர்ப்பா, நல்ல குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தரமான ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரோட லென்த்து எவ்வளோ வித்து இருக்குது, இல்லை எவ்வளோ ஸ்பேஸ் அடைக்கிற மாதிரி இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 38 சென்டிமீட்டர் லென்த் இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 சென்டிமீட்டரும், வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்குதா சொல்லியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக, ரொம்ப சிம்பிளாக சூப்பராகவே இருக்குது. கம்பெனி சைட்லேருந்து இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா நல்லா ஹெவி பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லைட் வெயிட்டாக கொஞ்சம் காம்பேக்டாக டிசைன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே நல்லா லைட் வெயிட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் காம்பேக்டாகவும் டிசைன் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான டிசைனாகவே இருக்குது. நீங்கள் என்ன ப்ளூடூத் டிவைஸ் வச்சிருந்தாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் iOS-ஆக இருக்கலாம், இல்லை ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கண்ட்ரோலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த 2 ஹோலுமே சின்ன ஹோலுமே 2 LED நோட்டிஃபிகேஷன். நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு LED எரியும்,
உங்களுக்கு டிவைஸ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு எல்இடி எரியும். அந்த மாதிரி எல்இடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட ப்ளூடூத் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த டிவைஸ்னாலும் சரி 10 மீட்டருக்குள்ள நீங்கள் எங்கே கனெக்ட் பண்ணாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த ப்ராடக்ட்ல என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கு. கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா தெரியும் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எம்னு கொடுத்துருக்காங்களே இது மோடு. இந்த மோட் ஆப்ஷனை வச்சு தான் நீங்கள் என்ன டிவைஸ் கனெக்ட் பண்ண போறீங்க, ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண போறீங்களா இல்லை ஆக்ஸ் கேபிளில் கனெக்ட் பண்ண போறீங்களான்னு சொல்லி இந்த டிவைஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா வால்யூம் கூட்ட குறைக்க கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வால்யூம் கூடும் குறையும். அதே சமயத்தில் நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா பாட்டு வந்து நெக்ஸ்ட் பார்ட் மூவ் ஆகிறதுக்கோ இல்லை ப்ரீவியஸ் சாங்ஸ் மூவ் ஆகிறதுக்கோ கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த நேரத்தில் கால் வருது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் டேப் பண்ணிவிட்டு இதை வச்சே பேசிக்கலாம். இல்லை நல்ல மைக்ரோஃபோன், சூப்பரான மைக்ரோஃபோன் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. ஈஸியாக பேசுறதுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிளுக்குரிய கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஎஸ்பி டிரைவ் கனெக்ட் பண்ணிக்கலாம், அது கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டு போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிசி 5 வோல்ட் இருக்க மாதிரி டிசி கொடுத்தீங்கன்னா சார்ஜ் பென் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இவ்வளோ அந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. டிவைஸை கனெக்ட் பண்ணி சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பண்ணிடலாம். மொபைல் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். The Bluetooth device is ready to pair. The Bluetooth device is connected successfully. மொபைல் கூட கனெக்ட் ஆயிடுச்சு. மொபைலில் உங்களுக்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் எவ்வளோ பெர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குங்கிறதையும் காட்டுது. ஒரு 80% இருக்கிறதா காட்டுது. சாங் ப்ளே பண்ணி பார்த்துடலாம் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்க மோட் மாத்தினா ஈஸியா மாத்திக்கலாம். ரேடியோ மோட் எஃப்எம் இருக்கு இல்லையா, எஃப்எம் மோடு நீங்க ஃப்ரீக்வன்சி சர்ச் பண்ணி எஃப்எம் செட் பண்ணிக்கலாம். இல்ல ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ண போறீங்கன்னா ஆக்ஸ் கேபிளே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. இன்புட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு சூப்பரான சவுண்ட் குவாலிட்டியில் நீங்க இந்த சவுண்ட் பார்ல ஆடியோ கேட்கலாம். உண்மைக்குமே ரொம்ப சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட் பார் தான் இந்த சவுண்ட் பார். பேட்டரி டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2400 mAh கொடுத்துருக்கிறதா அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் 4 ஹவர்ஸ்க்கு மேலே இதோடைய டைம் வந்துச்சு. சவுண்ட் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போ வரைக்கும் 1000 ரூபீஸ் சொல்லிட்டு இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 1099 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதுவுமே நிறைய ரிவ்யூஸ் செக் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் ரிவ்யூ செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ரொம்ப டாப் ரிவ்யூவில் இருக்கக்கூடியது இந்த டைப், அதாவது இந்த ப்ளூடூத் பார் தான். ப்ராடக்ட் குவாலிட்டி, சவுண்ட் வைஸ், கனெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உண்மைக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு சவுண்ட் பார். நீங்கள் உங்களுக்கு ஒரு 1000 ரூபீஸில் ஒரு சவுண்ட் பார் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சவுண்ட் பார் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மினிமம் பட்ஜெட்டில் ஒரு சவுண்ட் பார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் நம்புறோம். உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுத்துருங்க. நீங்கள் லைக் கொடுத்த வீடியோ மற்றவங்க தெரிஞ்சு நினச்சிங்கன்னா லைக்கோட ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறை குறை இருந்தாலும் சரி, சேனல் பற்றி வீடியோ பற்றி எதுவாக இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பாக்ஸ் தெரியுங்க. மீண்டும் நல்ல தகவலை சந்திக்க வரைக்கும் நான் தாஷேகர். நன்றி.